இது கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துருக்குறேன். இது அப்படியே லைட்டாக வறுக்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும். இப்போ வந்து பார்லி போட்டிருக்கேன். பார்லி வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்தேன். அதில் சிறுபருப்பு இது போட்டுக்கலாம். இதையும் வந்து அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகுலாம் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இங்கே அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு கைப்பிடி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருந்தாலும் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அரைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இப்போது கருப்பு கவுனி அரிசி அது வந்து உடம்புல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், சரிங்களா. அப்புறம் வந்து சிறுபருப்பு வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன், அதனால் ப்ரோட்டீன் வேணும். கொள்ளு வந்து நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் நிறைய கரைக்கும், அதுக்காக கொள்ளு. பார்லி வந்து உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுக்கும், அதனால் பார்லி. இது வந்து கருப்பு உளுந்து, இது வந்து இடுப்பு எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து. ஏன்னா லேடிஸ்க்கு மெயினாக அப்பப்போ இடுப்பு வலி வரும், நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறோம் நிறையா, அதனால் அதுக்காக இந்த கருப்பு உளுந்து. சீரகம் வந்து செரிமானத்துக்காக, மிளகு வந்து கொஞ்சம் காரத்துக்காக, அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட்டு இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதுதான். இதை அரைச்சிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன், ஆறட்டும், சூடாக இருக்குது. இதுதான் அந்த கஞ்சி பவுடர் அரைச்சேன் பாருங்கள், கருப்பு கவுனி. இதுதான் நான் வந்து அந்த குறக்குறன்னு தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா கஞ்சி இப்படி காசணுங்களா, இது கஞ்சி காய்ச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு மென்று சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் கஞ்சி காய்ச்சிக்கலாம். இது சும்மா அளவு கப்பு அப்படியே அது உள்ள போட்டுடலாம்.